mean free path. The average distance traveled by the molecule between collisions is called the mean free path. ஸோ ரெண்டு சக்ஸஸிவ் கொலிஷன்ஸ்க்கு இடையில வந்துட்டு ஒரு பார்ட்டிக்கிள் ஒரு மாலிகுல் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுது அப்படின்னா அந்த ஆவரேஜ் பேர் தான் வந்து மீன் ஃப்ரீ பாத். ஸோ மீன் ஃப்ரீ பாத் பேஸ்ட் அப்பான் kinetic theory we can calculate. So expressions for mean free path. So we know from the postulates of kinetic theory that the molecules of gas in continuous random motion. So நமக்கு வந்துட்டு kinetic theory of gas first point வந்து they are perfectly inelastic spheres. ஸோ அந்த மாதிரி படிச்சுங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம postulates of kinetic theory என்ன சொல்லலாம் அப்படின்னா the molecules of a gas are in continuous random motion. அவங்க வந்து they collide with each other and also with the walls of the container. So between any two so வந்து between any two successive collisions ரெண்டு successive collisions-க்கு இடையில நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா the molecule moves along a straight path with uniform velocity. So between two successive collisions and molecule collide ஆறதுக்கு அப்புறம் they move in after that they move in a straight line with same uniform velocity. So this distance travel, so this path is called as mean free path. So let us consider a system of molecules each with diameter d. So over system of molecules the நிறைய molecules இருக்கு. அந்த ஒவ்வொரு moleculesக்கும் same diameter, the diameter is d. So n number of molecules consider பண்ணிக்கலாம். So n be the number of molecules per unit volume. ஒரு unit volumeக்கு we have n number of molecules. So assume that only one molecule is in motion. வெறும் ஒரு molecule தான் motionல இருக்கு, மற்றதெல்லாம் rest. So actually true அது கிடையாது. எல்லா moleculesமே all gas molecules are continuously randomly moving, but for our convenience we take only one molecule in motion. So okay, so let இந்த molecule மட்டும் நம்ம வந்து மோஷனில் இருக்குன்னு சொல்லிக்கலாம். ஸோ இந்த மாலிகுல் மட்டும் நம்ம மோஷனில் இருக்குன்னு சொல்லும்போது ஸோ இப்போ இந்த மாலிகுல் வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்பீட் v அப்படிங்கிற ஆவரேஜ் ஸ்பீடில் மூவ் ஆகிட்டுருக்கு அட் அ டைம் t அப்படின்னா நமக்கு தெரியும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் ஃபஸ்ட்டு ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது cross multiplication speed into time. So velocity நம்ம v எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டைம் t எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் என்னது vt, distance என்னது vt. So அதான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. So the distance traveled by the molecule in motion is what? vt. So the d is the collision diameter because the system always having the molecule with the diameters d. ஸோ இந்த டைம் டீல அந்த மாலிகுல் வந்து ஒரு இமேஜினரி சிலிண்டரில் மூவ் ஆகுன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த கண்டெய்னர் பட் லெட்டஸ் ஃபார் அவர் கன்வீனியன்ஸ் அகெயின் லெட்டஸ் கன்சிடர் ஏ சிலிண்டர். ஸோ இந்த சிலிண்டரில் மட்டும்தான் மாலிகுல்ஸ் மூவ் ஆகிட்டுருக்கு வித்தின் திஸ் சிலிண்டர். ஸோ அப்போ வந்து இந்த சிலிண்டரோட வால்யூம் என்னது? வாட்ஸ் வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் அப்படின்னா பை ஆர் ஸ்கொயர் ஹெச். பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஸோ நமக்கு ஆர் இல்லை இங்கே. ஸோ ஆருக்கு மேலே நம்ம டயமீட்டர் கண்டுபிடிச்சிக்கோம். ஸோ பை டி ஸ்கொயர் ஹெச். ஹெச்சுக்கு பதிலாக என்னது? இதுதான் ஹைட்டு. ஸோ ஹைட்டுங்கிறது என்ன? டிஸ்டன்ஸா. ஸோ த டிஸ்டன்ஸ் இஸ் விடி. ஸோ பை டி ஸ்கொயர் விடி இஸ் த வால்யூம் ஆஃப் த சிலிண்டர். சரியா? ஸோ வந்து இந்த மாலிகுல் இந்த மூவிங் மாலிகுல் மற்ற மாலிகுல்ஸ் ரெஸ்ட் மாலிகுல்ஸ் சரி இதோட கொலீட் பண்ணும்போது இந்த மாலிகுல்ஸில் which one hit the wall of the container அந்த மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ therefore அதான் collisions. ஸோ it collides with any molecule whose center இந்த மாலிகுல் வந்து யாரோட சென்டர் வந்து சிலிண்டருக்கு உள்ளே இருக்கும் அதோட மட்டும்தான் இது வந்து கொலிஷன் நடக்கும். ஸோ we consider imaginary cylinder only. So within this cylinder which are all the molecules locates its center. So with that molecule only the collision take place. அதான். So therefore the total number of collisions வந்து equal to number of molecules in the volume of the imaginary. So இந்த imaginary சிலிண்டருக்குள்ளே வர மாலிகுல்ஸோட சென்டருக்குள்ளே மட்டும்தான் collision நடக்குது. ஸோ இப்போ number of collisions is equal to number of molecule present inside this cylinder. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா சென்டர் வந்து உள்ளே இருக்குது, இதுக்கு வெளியில் இருக்குது, இதுக்கு உள்ள பட் இந்த இதுக்கெலாம் எங்கே இருக்குது? சாரி இந்த இதுக்கெலாம் எங்கே இருக்குது? இந்த இதுக்கெலாம் வெளியில் இருக்குது. ஓகே. ஸோ இதுதான் வந்து என்னது மீன் ஃப்ரீ பாத். ஸோ இப்போது அப்போ வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் கொலிஷன்ஸ் எவ்வளோ அப்படின்னா ஏற்கனவே நம்ம வால்யூம் கொஞ்சம் பை
d square Vt. ஸோ இதோட டோட்டல் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், ஏன்னா அதான நம்பர் ஆஃப் கொலிஷன்ஸ். ஸோ பை டி ஸ்கொயர் Vt and இதுதான் வந்துடுது டோட்டல் நம்பர் ஆஃப் collisions. So the total path length divided by, so length and the distance, distance divided by, so நமக்கு mean free path என்னது distance தானே. so sorry lambda, the length தானே, சரியா. so d divided by the number of collisions, distance divided by the total the number of collisions. the number of collisions என்னது pi d square Vt into n. ஸோ இந்த டோட்டல் பாத் லென்த், அதாவது டிஸ்டன்ஸ் ட்ராவல்டையும் நம்பர் ஆஃப் கொலிஷன்ஸ் இன் டைம் டி, நம்பர் ஆஃப் கொலிஷன்ஸை டிவைட் பண்ணுறது தான் நமக்கு என்னது மீன் ஃப்ரீ பாத். ஸோ லாம்டா இஸ் ஈக்குவல் டு Vt டிவைடட் பை n பை டி ஸ்கொயர் Vt. ஸோ 1 டிவைடட் பை, ஸோ அதில் வந்து Vtயும் கேன்சல் ஆகிடும், மிச்சம் நம்மளுக்கு ரிமைனிங் இருக்கிறது n 1 by n pi d square. ஆனால் நம்ம என்ன அசியூம் பண்ணியிருக்கோம், we assume that only one molecule is in movement, other molecules are rather rest, but in true real fact it is not true. so all the molecules are in random motion. so the average relative speed தான் நம்ம வந்து அக்கௌண்ட்டுக்கு எடுத்துக்கணும். ஸோ இந்த Vt மட்டும் எடுத்துக்கூடாது, ஆவரேஜ் ஸ்பீட் அக்கௌண்ட் மட்டும்தான், ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த அதர் molecules மட்டும் தான் எடுத்துக்கணும் with respect to other molecules. so after some detailed calculations we have the expression for a mean free path as நம்ம கேட்க என்ன இருக்குது, lambda is equal to 1 by n pi d square இருக்குது. ஸோ அதோட இந்த √2 இங்கே வந்து உள்ள சேர்த்துருக்கு because of that speed. so the equation what it implies na the mean free path is inversely related to number density n lambda is inversely related to number density. ஏன்னா இப்போ வந்து நம்பர் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம மாலிகூல்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த ட்ராவலிங் டிஸ்டன்ஸ் மீன் ஃப்ரீ பாத் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா வந்து கொலிஷன்ஸ் நடந்துட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து அப்டக்கிள்ஸ் வந்து என்னது இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஒரு மாலிகூல் வந்து மூவ்மெண்ட்டில் இருக்குன்னா இது மட்டும் மோதினா ஈஸியாக போயிடும். ஆனால் இது இங்கே நிறைய மாலிகூல்ஸ் இருக்குன்னா இதோட எல்லாத்தோடய மோதி போகிறதுக்கு அதோடைய மீன் ஃப்ரீ பாத் என்ன ஆகிடும், டிக்ரீஸ் ஆகிடும். ஸோ வந்து if number density increases, mean free path decreases. so that is why we say it is inversely related. so because it decreases the distance traveled by the molecule before collisions. so by rearranging the in terms of mass படி எழுதணும் அப்படின்னா multiply and divide by mass on both numerator denominator. so we get, so mn அப்படிங்கிறது mass density, அது mass per unit volume, அதாவது rho, density of the gas, mn is equal to rho. so அப்போ lambda is equal to m by √2 pi d square rho. அப்போ அதாவது இந்த எம்எனை வந்து நம்ம ரோ மாற்றிக்கிட்டோம். ஸோ PV is equal to n கேட்டிங்க the ideal gas equation, அது assuming that the gas is ideal. so PV is equal to n by v kt, that is n by v, இந்த n by vங்கிறது number of molecules per unit volume, that is number density. ஸோ இந்த n is equal to என்னது kt கேட்டிங்கன்னா p by kt ஆகிடும். ஸோ p by kt இந்த சப்ஸ்டியூட் பண்ணும்போது lambda is equal to kt by √2 pi d square. ஸோ மீன் ஃப்ரீ பாத்துடைய ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது இதுவும் இன்க்ரீஸ் ஆகும். தட் இஸ் மீன் ஃப்ரீ பாத் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர் and also mean free path is inversely proportional to pressure and also mean free path is inversely proportional to diameter of gas molecules. It is evident from the above equation. So இவ்வளவுதான் mean free path. So the derivations மட்டும் சொல்லணும் அப்படின்னா, so first we take lambda, mean free path is equal to distance traveled by number of collisions. So distance traveled Vt, number of collisions வந்து pi d square Vt into the total number of molecules. So Vt gets cancelled. So after some detailed calculations we have lambda is equal to v by √2 n pi d square. So next so வந்து 1 by n pi d square. So after some detailed calculations we have lambda is equal to 1 by √2 n pi d square. So இதுக்கப்புறம் multiplying mass on both numerator and denominator, m by √2 n pi d square, since nm is equal to mass density அதாவது rho,
we rewrite as lambda is equal to m divided by root 2 rho pi d rho pi d square. So அதுக்கப்புறம் இன்னொரு from ideal gas equation PV is equal to nkt, P is equal to n by v kt, and P is equal to nkt. So from this equation n is equal to kt by n is equal to P by kt. P by kt. So இது வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ P by kt வந்தால் ஸோ lambda is equal to m by root 2. இது வந்து இந்த ஈக்குவேஷன் இல்லை, இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணணும். இது வந்து இந்த ஈக்குவேஷனில். ஸோ இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணால் root 2 m pi இது வந்து இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணணும். ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷன் root 2 ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணால் lambda is equal to என்ன இருக்குது 1 divided by root 2. என்னுக்கு பதிலாக P by kt சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். root pi d square which is equal to 1 divided by kt divided by root 2 p pi d square. ஸோ நம்ம ஆர்டர் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் we get lambda is equal to kt divided by root 2 pi d square p. ஸோ இதுதான் என்னது ஃபைனல் எக்ஸ்பிரஷன். தேங்க்யூ.